வந்தாதான் நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். ஆனா விவரம் இல்லாம இருக்குது. அந்த விவரம் இல்லாத செய்தியிலேயே தங்களுக்கு சாதகமானதை மட்டும் போட்டு ஒரு பாதி இருட்டெழுப்பி என்ன நியாயம்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தில் அகவடைய கருத்து பிரகாரம் ஒரு பேச்சுக்கு சரிந்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன வழங்குது? தொழுகைக்கு தொப்பிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குது. தொழுகை காட்டி போட்டு தொழுவணும். தொழும்போது அது வரைக்கும் அறிஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் போது கழட்டி போட்டாங்கன்னு ஒரு வாசகம் இருக்குது. அதையே மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதே துகுபத்துல அவங்க பாகம் பக்கம்லாம் போடல. நான் வேணா துகுபத்துல அவதிக்கு பாகம் பக்கம்லாம் சொல்றேன். துகுபத்துல அவதியில 5வது வால்யூம்ல 393வது பக்கத்துல இந்த வாசகம் இருக்கிறது. அவங்க பக்கம் போடல. அந்த நூல்ல 5வது வால்யூம்ல 393 393 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. அதுல அவங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசனம் என்னன்னு கேட்டா, ருப்பமா கான ருப்பமா நஸ கலம் சுவத்தஹு வஜஅலஹா சுத்ரத்தம் பைன யதைஹி வஹு யுஸல்லி. இதான் மேட்டர். துஹபத்துல் அஹ்வதி அவங்க போட்ட கிதாபு தான். அவங்க துஹபத்துல் அஹ்வதின்னு ஒரு கிதாபு போட்டுக்கிறாங்க. அந்த கிதாபுல தான் பாகம் பக்கத்தை சொல்லி நீங்க ஒரு பார்த்த முக்கியமான பார்த்த இருட்டடிப்பு செஞ்சு விட்டு சொல்றீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்க என்று சொல்வதற்கு இதுல எந்த சனதும் இல்லை. இதை எவரும் ஆதாரமா ஏத்துக்கிற மாட்டாங்க. சரியா போச்சா? இது 13ஆம் பக்கத்துல உள்ள ஆதாரம். 13 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது 14ஆம் பக்கம். 14ஆம் பக்கத்துல ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னது? ஹத்தஸனா மஅமர் முத்தமர் قال سمعت ابي قال رايت 14ஆம் பக்கம் رايت على انس برنسا اصفر من خز. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அர்த்தத்தை படிச்சிருவோம். பட்டு கம்பளி நூலும் கலந்து செய்யப்பட்ட மஞ்சள் நிற தொப்பி ஒன்றை அனஸ் ரலி அவர்கள் அணிந்திருக்க கண்டேன். இதுதான் மூத்தமர் சொல்றார். இது புகாரின்னு போட்டிருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. என்ன தொப்பி? பட்டும் கம்பளியும் கலந்து மஞ்சள் கலரும் மஞ்சளா இருக்குது. பட்டு கம்பளி, பட்டு நூலும் கம்பளி நூலும் கலந்தா குற்றம் கிடையாது. ஒரு நூல் தனிப்பட்டு தான் குற்றம். ஒரு குறுக்க பட்டும் நீள் வாக்குல வேற ஒரு நூல் சேர்ந்திருந்தால் அது ஆண்களுக்கு என்ன இல்லை, அது கூட தடுக்கப்பட்டது கிடையாது. அது அந்த டாபிக் நம்ம போகல. இதுல ரெண்டும் கலந்து இருக்குது. பட்டும் கம்பளியும் கலந்த ஒரு மஞ்சள் நிற தொப்பியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் இருக்குது. புகாரின்னு போட்டிருக்கு. இந்த புகாரில பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அனஸ் அணிந்ததா சொல்வது புர்னுஸ். அந்த அரபி வாசம் என்ன வருது? ராயித்து அலா அனஸின் புர்னுசன். அனஸ் புர்னுஸ் 1.5 முறை தொப்பி போட்டிருந்தாரு. புர்னுஸ்னா என்னதான்? இத போல சொல்லணும். புர்னுஸ் சரி, அனஸ் போட்டா மார்க்கமாயிருமா? அனஸ் போட்டாருன்னா போடாம 50 தடவை ஒரு தவிர அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபியை பார்த்திருக்கிறேன். அவர் தலப்பாவையே தொப்பி அணிந்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்றீங்க? அனஸ்ங்கிற ஒரு சஹாபி, அனஸ் எப்படி சஹாபியா இருக்கிறாரோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதையும் கூட நான் ஆதாரத்தோட சொல்றேன். அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிறவரு அதாவது ஆஹாது ஒரு மகானி அப்படிங்கிற நூல்ல ஹதீஸ் நூல் தான் அது. 3வது வால்யூம்ல 46ஆம் பக்கத்துல 1337வது நம்பர் கொண்ட ஹதீஸா இருக்கிறது. சஃப்வான் என்பவர் சொல்றாரு, ராயித்து அப்துல்லா இப்னு புஸ்ரி. அப்துல்லா இப்னு புஸ்ரி என்ற சஹாபியை, அனஸ் எப்படி சஹாபியோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு புஸ்ரி சஹாபி, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அக்ஸர மின் 50 மர்ரா, 50க்கு மேற்பட்ட தடவை, ஒரு தடவை நான் பார்க்கல, 50 தடவைக்கு மேல பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்துரு, அடுத்த மாசம் பார்த்திருப்பாரு, அடுத்த வருஷம் பார்த்திருப்பாரு. 50 தடவைங்கிறது பல வருடங்களில் நடந்திருக்கும். 50க்கு மேற்பட்ட தடவை பார்த்திருக்கிறேன். லம் அர அலைஹி கலன் சுவத்தன், அவர் தலையில தொப்பியை நான் கண்டதே கிடையாது. ஒல அமாமத்தன் தலைப்பாயும் கண்டதே கிடையாது. லா ஃபீ ஷிதாயின் வலா ஸைஃபின், கோடை காலத்திலேயோ குளிர்காலத்திலேயோ எந்த கட்டத்திலையும், கோடை காலமா இருந்தாலும் சரி குளிர்காலமா இருந்தாலும் சரி எந்த கட்டத்திலையும் அப்துல்லா இப்னு புஸ்ருங்கிற ஒரு சஹாபியை நான் பார்த்தேன். ஒரு தடவை 50 தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தொப்பியும் போட்டதில்லை, அவர் தலப்பாவும் போட்டதில்லைன்னு இருக்குது. அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க சட்டம் சொல்லுவீங்களா? அனஸ் என்ன வருது? அனஸ் மஞ்சள் தொப்பி போட்டாராம். அதை மோட்டமர் பார்த்தாராம். 50 தடவை வரல, ஒரு தடவை தான். அவங்க 50 தடவை இது ஒரு தடவை பார்த்திருக்கிறாரு. அந்த ஒரு பார்த்த அன்னைக்கு போட்டிருப்பாரு. இன்னும் எத்தனை தடவை போடாம இருந்திருப்பாரு. 50 தடவை திருப்பி பார்க்கும்போதெல்லாம் போடாம காட்சி இருந்தாருன்னு சொன்னா அது அவர் வழக்கம். ஒரு தடவை தொப்பியோட காட்சி இருந்தா வழக்கம்னு சொல்ல இயலாது. இவர் பார்த்தனைக்கு போட்டிருப்பாரு, அடுத்த நாள் கழட்டிருப்பாரு, அப்படி வரும்.
50 டயத்தில் அப்படி சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அனசு போட்டாங்கன்னா அதனால என்ன போடுற குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நாங்களும் குற்றம்னு சொல்லல, நல்லா போட்டுட்டு போ, பாவம் நாங்களும் சொல்லல. அது போடணும்னு சொல்றது எங்க போன ஆதாரம் கிடைச்சு? அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் வைத்து போட்டு தான் ஆகணும்? இதான் முஸ்லீமுக்கு அடையாளம். மணிமகுடங்களுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறேன். அப்ப இந்த மணிமகுடத்தை அப்துல்லா இப்னு புஸ்ர்லாம் விட்டுறாரா? அப்துல்லா இப்னு புஸ்ருங்கிற சஹாபி வந்து வேணும்னு மணிமகுடத்தை கலட்டி வீசி எரிஞ்சிட்டாரா? அந்த அப்துல்லா இப்னு புஸ்ர் இந்த பள்ளியாசலுக்கு போகும்போதெல்லாம் போர்டு வச்சு தடுத்தாங்களா? அவர் சஹாபி தானே. பாயிண்ட் அதானே கேட்கணும். ஃபர்ஸ்ட் அது வழங்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? புகாரில இருக்குது. எது இருக்குது? அனசு மஞ்சள் போட்டாங்க, பட்டு நாளையும் கம்பளி நாளையும் போட்டாங்க. புகாரியுடைய ஹதீசுகள் 2 வகை இருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ் எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கிறது. ஒண்ணு வந்து அறிவிப்பாளர்களோட சொல்லக்கூடிய ஹதீஸ். அதோட எப்படி சொல்வார் புகாரி? எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு அந்த அவர் சொன்னாரு, இந்த அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரும். எந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 5 பேர் 6 பேர் தனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் அப்படி சங்கிலி தொடரா பேர்களை சொல்லுவார். நீ எனக்கு நானா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, நான் எனக்கு ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிற காலத்தால எனக்கு இந்த ஆள் தான் சொன்னார், இந்த ஆளுக்கு அந்த அவருக்கு தாத்தா சொன்னார், இவருக்கு அவருடைய தாப்பனார் சொன்னார், இவருக்கு இந்த அவர் சொன்னார்னு சொல்லி அபூ ஹுரைரா வரைக்கும் போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுவார். இப்படித்தான் புகாரியுடைய ஹதீஸ்கள் இருக்கும். இது ஒரு வகை. அதே புகாரியில அவருக்கு அது ஒரு ஏற்கத்தகாத ஒரு டாபிக்கா இருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்வார்னு கேட்டா எந்த அறிவிப்பாளரும் இல்லாம கால தலைப்புல சும்மாச்சும் சொல்லுவார். அதுக்கு என்ன இருக்காது, இந்த செய்தி தனக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்ல மாட்டார். அதுல அந்த புகாரியில பதிவு பண்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அது சும்மா தலைப்பா சொல்லுவாரே தவிர அதுக்கு எந்த அறிவிப்பாளர் வரிசையும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தஅலீக்னு சொல்லுவாங்க. புகாரியில இது மாதிரி தஅலீக் என்ற தலைப்புல ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. இந்த அனஸ்ல வந்து தொட்டியை பார்த்தேங்கிறார்ல, மோத்தமர் என்பவர் சொல்றார், நான் பார்த்தேன். இந்த மோத்தமர் யார்கிட்ட சொன்னாரு? புகாரி காலத்தில் வாழ்ந்தவர். இந்த மூலதான் இருக்கு. புகாரி என்ன இருக்குன்னு கேட்டா ஹதீஸ் நம்பர்ல இது வராது. ஹதீஸ் நம்பர் எதுக்கு போடுவார் அவரு? அறிவிப்பாளர் பேரோட வருமே, அதுக்கு தான் நம்பர் போட்டுட்டே வருவாரு. இது நம்பரையும் போட மாட்டார். புகாரியுடைய நம்பர் எல்லாம் நானே நம்பருக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. இது நம்பர் வராது. புகாரி கிதாபுல என்ன இருக்காது, ஹெட்டிங் போட்டிருப்பாரு. அனசு வந்து மஞ்சள் தொப்பி போட்டத மூத்தமர் பார்த்தாரு. மூத்தமர் பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னாரு? புகாரியா? புகாரி காலத்தில் உள்ளவர் அவரு சொல்லிருக்க முடியாது. அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் யார்கிட்ட சொன்னாரு? இது எப்படி புகாரி கிடைச்சு? அந்த வாரம் கிடையாது. இந்த தாலீக் என்பது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸுடைய தரத்தை பெறாது. புகாரியில் இருக்கும். புகாரியில வந்து 2 வகையா, ஒன்னு தாலீகாத்துல் புகாரி என்று சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து முஸ்னதாத் சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள். சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள் தான் அவர் ஆய்வு பண்ணி சரி என்று முடிவு செய்வது. தலைப்புல அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி தலைப்புல என்ன செய்வார்னு கேட்டா அபூ ஹுரைரா இப்படி சொன்னார்னு முடிச்சிருவார். அபூ ஹுரைரா சொன்ன இவருக்கு எப்படி தெரியும்? அது சொல்ல மாட்டார். அபூ ஹுரைரா சொன்னார்னு தலைப்பு இருக்கும். அப்ப அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அது எந்த நூலில் இருக்கோ ஆதாரத்தோட காட்டணும். புகாரிக்கு வந்து மோத்தமர் சொன்னாருங்கிற ரெக்கார்டு கிடையாது. அதனால இது புகாரியில தாலீக்குல வர்றத வந்து புகாரின்னு மொட்டையா போடக்கூடாது, தப்பு. புகாரி தாலீக்குன்னு சேர்த்து குறிப்பிடணும். ஏன்னா அது வந்து அறிவிப்பாளரோட வருதுன்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப இவங்க அதுல ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. புகாரில வருதுன்னு இதுக்கு அறிவிப்பாளர் கிடையாது. அறிவிப்பாளர் இல்லைன்னு சொன்னா சும்மா நான் சொல்ற மாதிரி தான். அதுக்கு ஒரு பெரிய வெயிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அனசு மஞ்சள் துணி போட்டதுனால சட்டமாகாது. அப்படி வச்சுக்கிட்டா கூட அதை விட மற்றவங்க தொலைவுல போடாம இருந்திருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. மூணாவது வந்து இந்த இதுக்கு சனது கிடையாது. புகாரில உள்ள இந்த ஹதீஸ் இல்ல சனது கிடையாது, புகாரின்னு போட்டிருக்கிறாங்க, அது தப்பு. அதனால இதுல ஒரு பாயிண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, இதுவும் முக்கியமானது. இந்த புர்னஸுக்கு அர்த்தம் சொன்ன நீல தொப்பிண்டு அவ்வளவு கொடுத்துட்டார். நேர கூறப்பட்ட ஹதீசுகளில் புர்னஸ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு கொடுத்துட்டார். அது புர்னசு கவன்சுவத்தும் தவியலத்தும் நீளமான தொப்பி என பொருள் செய்யப்பட்டுள்ளது. புரிஞ்சிருக்கா? அப்ப நீளமான தொப்பி தான் புர்னஸ். அப்ப நீல தொப்பி போட்டாலும் பள்ளியாசல் எழுதிருப்ப. நீ எழுதுறதா இருந்தா அனசரில் இல்லாமல் போட்ட இந்த தொப்பி கிடையாது. எந்த தொப்பி போட்டாரு? நீல தொப்பி இவ்வளவு நீட்டிட்டு இருக்கணும். தலைக்கு மேல போட்டு என்ன செய்யணும்? அப்படியே 2 லிட்டர் கோல இருக்கிற 2 லிட்டர் படி அது தலையில கவுத்துன மாதிரி இருக்கணும். அதான் நீளம். 2 லிட்டர் அளவுக்கு படி இருக்குல்லங்க, அதுக்கு தலையில கவுத்துனா எப்படி இருக்கு? அதுக்கு பேர் தான் புர்னஸ். அட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நீளமா நிக்கும்னு கேட்காதீங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா கார்ட்போர்டு அட்டை எடுத்து அப்படி ரவுண்டா வெட்டி அதுக்கு மேல வெள்ளை துணியை கூட செய்வாங்க. வீட்டு மேல நின்றுட்டு இருக்கும். நீல தொப்பினோன்னு அது எப்படி துணி எப்படி நிக்கும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அது ரவுண்ட் அட்டை இருக்கும். ரவுண்ட் அட்டை இந்த மரக்கால் மாதிரி அட்டை வெட்டி
அதை தலையில கொத்திக்கிடுவாங்க.